முதல்ல நாம் ருக்வேதத்தை பார்த்தால், அதனால்தான் அந்த ருக்வேத சம்ஹிதையின் கடைசி வர்க்கத்தை நான் சொல்ல சொன்னேன். அந்த சம்ஹிதையின் கடைசி வர்க்கத்தில் ஒரு பெரிய சந்தேசம் சமஸ்த மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சமஸ்த மானவ ஜாதிக்கு. அந்த ருக்வேதம் கொடுக்கக்கூடிய சந்தேசம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அந்த சந்தேசம் நமக்கு எல்லோருக்கும் கிராஹ்யமானது, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த சந்தேசம் என்னவென்று கேட்டால், சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போமனாம்சி ஜானதாம். எல்லோரும் ஒரே அபிப்பிராயத்தோடு இருங்கள், யாரும் யார பற்றியும் தப்பான அபிப்பிராயத்தை வைத்துக் கொள்ளாதுங்கள், எல்லாரும் ஒரே மனசோடு இருங்கள். சமானமஸ்து ஓமனஹ, சமானமான மனசோடு இருங்கள். அப்படி இருந்தால் உங்க வாழ்க்கை ரொம்பவும் பவித்திரமாயிடும். இப்போ நாம் உலகத்தில் எங்கே எந்த ஒரு சண்டை சச்சரவு பார்த்தாலும் அங்கே ஒரே காரணம், அந்த ரெண்டு பேருடைய ஒரு அபிப்பிராய பேதம். அப்பாவும் பிள்ளையும், அப்பா ஒன்று நினைச்சா பிள்ளை இன்னொன்னு நினைக்கிறார். புருஷன் பொண்டாட்டி, புருஷன் ஒன்று சொன்னா பொண்டாட்டி இன்னொன்னு சொல்ற. குரு சிஷ்யர்கள், குரு ஒன்று சொன்னா சிஷ்யன் இன்னொன்னு சொல்ற. அப்போ ரெண்டு பேருக்குள்ள அபிப்பிராய ஐக்கியம் இல்லாததுனாலே இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் வருது. ஒரே அபிப்பிராயம் இருந்தால், நான் என்ன நினைக்கிறோனோ நீயும் அதையே நினைக்கிறதா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை எப்படி வரும்? ருக்வேதம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சந்தேசம் நமக்கு கொடுத்திருக்கு. சமானீவ ஆகூதி சமானா ஹிருதயானிவ சமானமஸ்து ஓமனஹ யதா வஸ்து சஹாசதி. ஒரே அபிப்பிராயத்தோடு இருங்கோள், ஒரே மனசோடு இருங்கோள், ஒரே விதமா யோசனை பண்ணுங்கோள். இந்த சந்தேசத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம ஜீவனத்திலே ஏதாவது சண்டை வருமா? இந்த சந்தேசத்தை நாம் பரிபாலனம் பண்ணினால் நமக்கு எங்கேயும் சண்டை வராது. ஆனால் நாம் என்ன பண்றோம்? நம்முடைய அகங்காரத்துக்கு பிராதானியம் கொடுக்கிறோம். நான் நினைச்சதுதான் நடக்கணும். அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேர்லையும் அந்த அபிப்பிராய பேதம் வர்றபோது, அப்பா என்ன நினைக்கிறான்? நான் அப்பா, நான் சொன்னதுதான் நடக்கணும். பிள்ளை என்ன நினைக்கிறான்? ஓய், உனக்கு வயசாயிடுது, இப்ப நீ இன்னும் பண்ண முடியாது, நான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படின்னு பிள்ளை சொல்றான். அவர் நான் அப்பா, அதனால நான் சொல்றது நடக்கணும்ங்கிற ஒரு விதமான அகங்காரம் அவருக்கு. நீ ஒன்னும் பண்ண முடியாது, காரியமெல்லாம் பண்றவன் நான், அதனால நான் சொல்றது நடக்கணும் இன்னொரு விதமான அகங்காரம் இவனுக்கு, பிள்ளை. இவ ரெண்டு பேரும் அந்த அகங்காரத்தை விட்டு விட்டால் அங்கே சண்டை எப்படி வரும்? அதே போல் குரு சிஷ்யர்களில் குரு ஒன்று சொன்னால் சிஷ்யன் இன்னொன்னு சொன்னால் அங்க எப்படி ஒரு ஐக்கியம் அங்கிறது வரும்? குரு என்ன நினைக்கிறான்? நான் குருடா, நீ சிஷ்யன், நான் சொல்றபடி நீ செய்யணும். சிஷ்யன் என்ன சொல்றான்? ஓய், நீர் பேசாம இரு, ஒன்னு உங்களால ஒன்னும் பண்ண முடியாது, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். அப்போ எப்படி சரியாகும் இந்த உலகம்? அதனால அந்த ரிக்வேதம் சொல்லி இருக்கக்கூடிய சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம் சமானீவ ஆகூதி சமானா ஹிருதயானிவ சமானமஸ்து ஓமனஹ என்கிற சந்தேசம்
ரிக்வேதம் கொடுத்திருக்கக்கூடிய சந்தேசம் முழு உலகத்திலே சாந்திக்கு, அமைதிக்கு வேண்டிய சந்தேசம். அந்த சந்தேசத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் உலகத்திலே அமைதி ஏற்படும், சாந்தி ஏற்படும். நாம் எல்லோரும் அமைதி வேணும்னு அபேட்சிக்கிறோம். இப்போ உலகத்தில் அமைதியே இல்லை, சாந்தியே இல்லை. ஏன் சாந்தி இல்லை? அந்த சந்தேசம் யாருக்கும் தேவையில்லை. அந்த சந்தேசத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு கண்டிப்பா அந்த சாந்தி, அமைதி, நிம்மதிங்கிறது உண்டா. அப்பேற்பட்ட பரமாத்புதமான சந்தேசம் நமக்கு ரிக்வேதம் கொடுக்கிறது.